ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்பு சேனல். ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்டும் லாங் ட்ரிப் கிளம்பிட்டோம். போகும்போது டிஃபன் எடுத்துகிட்டு போனதுனால வீட்டிலேருந்து சமைச்சி கொஞ்சம் ஒரு ரோட்டில் பேக் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தது. அந்த நைட் ட்ரிப்பில் இது மாதிரி ரோட் சைடில் சாப்பிட்றதுக்கு நல்லா ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் மார்னிங் கனகப்பட்டி போய் ரீச் ஆகிட்டோம். ஏர்லி மார்னிங் அரௌண்ட் 5 o'clock ரீச் ஆகிட்டோம். நைட் ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஆஃப்டர் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் நைட் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப இயர்ஸாக போகணுன்னு பிளான் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டெம்பிள் தான் கனகப்பட்டி ஐயாவை பார்க்கணுன்ட்டு. ட்ரெயின் டிக்கெட்லாம் கூட புக் பண்ணி நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அவங்க மூலியமாக தான் போகணுன்னு இருக்குது போல். ஐயா நினச்சா தானே நம்மளை பார்ப்பாரு, அது மாதிரி தான் இருந்துச்சு. கோவில் உள்ள போய் பார்த்தோன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏர்லி மார்னிங் 5 o'clock ஃபஸ்ட்டு பூஜைக்கே நாங்கள் போயிட்டோம். அவ்வளோ ஒரு சைலண்ட்டு, ரொம்ப கிராமத்தில் இருக்குது அந்த கோவில். ஆனால் ஐயாவோட வைப்பு வந்து அங்கே ரொம்ப நல்லா இருக்குது. போன எல்லாருக்குமே தெரியும், அது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நான் ஃபஸ்ட் டைம் போனேன்றதுனால எனக்கு அப்படி நல்லா ஃபீல் ஆச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டும் சொன்னால் அந்த வேர்ட்ஸ்லாம் படிச்சுப்பாருன்ட்டு. எல்லாத்துலேயும் அவர் டேன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் அன்னதானத்துக்கு அரிசி மூட்டை வாங்கி கொடுத்தோம், கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் போனோம் அப்படின்றதுனால. பூஜை அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஒரு அமைதியாக, ஒருத்தர் கூட சைலண்ட், அந்த சத்தமே போடல. அவ்வளோ சைலண்ட்டாக அந்த மணி வந்து நம்மக்கிட்ட கொடுத்தே மணி அடிக்க சொல்கிறாங்க. நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஐயா கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை ஒரு 10 minutes மெடிடேஷனில் உட்கார சொல்கிறாங்க. நல்ல நல்ல வைப்ரேஷனுங்க. எப்படி சொல்கிறது, நம்ம எல்லா கோவிலுக்கும் போனாலே ஒரு வைப் இருக்கும். பட் ஆனால் இந்த கோவிலில் தனியாக ஒரு விதமான அமைதி இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஐயாவோட வீடெல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அங்கே அன்னதானம் போடுறாங்க பாருங்கள், வேறு லெவலாக இருந்துச்சு. ஒரு தக்காளி சாதம் தான். பட் ஆனால் அந்த டைம் நம்ம அதை சாப்பிடும் போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. வரவங்களுக்கு இல்லைன்னு சாப்பாடு போடுறதே எவ்வளோ ஒரு நல்ல விஷயம்னு. அந்த கோவிலில் ஃபுட்டு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஒரு வாட்டி போயிட்டு வாங்க.